ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பட்டர் க்ரீம் வெண்ணிலா கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சாஃப்டான இந்த கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். விப்பிங் க்ரீம் உங்களுக்கு கிடைக்கலன்னா பட்டர் வச்சு நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் வச்சு ஒரு கேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த ரெசிபி வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக்கான ஒரு வெண்ணிலா ஸ்பஞ்ச் கேக்கை வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ட்ரை இன்க்ரீடியன்ஸில் ஜலிச்சு எடுத்துடலாம். 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். நம்ம மைதா அளந்தெடுத்த அதே கப்பில் 1/2 கப்பு நான் வந்து பொடிச்ச சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை சேர்த்து 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். முட்டை வந்து நல்லா க்ரீமியாக வந்ததும் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு பீட் பண்ணிவிட்டு நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஜலிச்சு எடுத்திருந்தோம்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இடையில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணனால முட்டை நல்லா பொங்கி வந்திருக்கு. நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து ஓவராக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கேக் வந்து ஹார்ட் ஆயிரும். அதனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்துக்கிறேன். 1/2 kg கேக் அப்படிங்கிறதுனால நான் 6 இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கேக் கொஞ்சம் ஹைட்டாக வேணும்னா 5 இன்ச் எடுத்துக்கோங்க. இதில் ஊற்றி நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக பட்டர் க்ரீம் பண்ணுறதுக்கு நமக்கு ஐசிங் சுகர் வந்து தேவை. அதை வந்து நான் வீட்டிலேயே ரெடி பண்ணிக்க போகிறேன். 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து மிக்சியில் நல்லா ஃபைனாக பொடிச்சிட்டு வந்துடலாம். நம்ம பொடிச்சு வச்சுருக்க சர்க்கரையை வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஐசிங் சுகர் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு. பேக்கிங் ஸ்டோர்ஸ்லலாம் ஐசிங் சுகருக்கு வந்து நல்ல ரேட் இருக்கும். அதனால் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பட்டர் க்ரீம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே 150 கிராம் அன்சால்ட்டட் பட்டர் வந்து எடுத்திருக்கேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஐசிங் சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐசிங் சுகர் வந்து சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பீட்ரு வச்சு நான் பீட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணால் போதும். இதே மாதிரி எல்லா ஐசிங் சுகரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ஐசிங் சுகரையுமே சேர்த்தாச்சு. நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்து பீட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதிகமாக வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம். அப்புறம் வந்து க்ரீம் லூஸ் ஆகிடும். இப்போ கடைசியாக இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலரும் நான் சேர்த்துக்கிறேன். கலர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பட்டர் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம், நம்ம வெளியே வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது.
ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பரா பேக் ஆயிருக்கு. நான் 3 லேயரா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டர்ன் டேபிள் மேல கொஞ்சமா க்ரீம் தடவிட்டு ஃபர்ஸ்ட் லேயர் கேக்க வச்சு, சுகர் சிரப் வச்சு கம்மியா வெட் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மல் கேக்க வெட் பண்ற மாதிரி அதிகமா வெட் பண்ண வேண்டாம். கம்மியா வெட் பண்ணா போதும். ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணும்போது ட்ரை ஆகாம இருக்கணும். அதுக்காக தான் கொஞ்சமா வெட் பண்ணா போதும். இப்ப அடுத்த லேயர் வந்து க்ரீம் குடுத்துக்கிறேன். அதே மாதிரி நம்ம 3 லேயரையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். க்ரீம் வந்து லேயர்ல கம்மியா சேர்த்தா போதும். அதிகமா சேர்த்தீங்கன்னா, கேக் வந்து திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால கம்மியா சேர்த்தா போதும். நான் சொல்ற பட்டர் க்ரீம் அளவு வந்து 1/2 கேஜி கேக் ஃப்ராஸ்ட் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். கேக்குக்கு வந்து க்ரம் கோட்டிங்லாம் குடுத்ததுக்கப்புறம், கொஞ்சமா க்ரீம் குடுத்து இந்த கேக்க வந்து ஃபைனல் கோட்டிங் பண்ணிக்கலாம். பட்டருங்கிறதுனால கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால ஐசிங் நைஃப நான் சுடு தண்ணீல டிப் பண்ணிட்டு, தொடச்சிட்டு இதுக்கு மேல வந்து ஐசிங் பண்ணிக்கிறேன். அப்ப வந்து நீட்டா வரும். கேக்குக்கு ஃபைனல் கோட்டிங்லாம் குடுத்தாச்சு. இப்ப கொஞ்சமா சுகர் பால்ஸ் எடுத்திருக்கேன். அத வந்து கேக்குக்கு மேல வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம சூப்பரான, டேஸ்டியான வெண்ணிலா பட்டர் கிரீம் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக்க வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த கேக்க நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற மாதிரி இருந்தா, கட் பண்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளிய வச்சிரலாம். அப்பதான் கேக் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சூப்பரான கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டுருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் குடுங்க. அடுத்த ஒரு கேக் வீடியோல பார்க்கலாம்.